இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பசங்களா, உங்க அம்மா உங்களே திட்டினாளா? ஆமாம் பாட்டி. ஏன் உங்களுக்கும் திட்டு விழுந்துச்சா? ஆமாண்டா, உங்க அம்மா எப்ப எதுக்கு கோவப்படுறான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு சண்டே தான் பாட்டி. எங்களுக்கு ஃபோன் பார்க்க 1 hour கொடுத்தாங்க. அந்த டைம்ல தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கே வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டாங்க. அட போங்கடா, நீங்களாவது படம் பார்த்துட்டு இருந்தீங்க. நான் யதார்த்தமா கிச்சனுக்குள்ள போய் கொதிச்சிட்டு இருக்கிற குழம்புல உப்பு போட்டியான்னு கேட்டேன். அதுக்கு என்ன பிடிச்சி திட்டுன்னு திட்டிட்டு இங்க வந்துட்டா. இங்க வந்து பார்த்தா அங்க நடந்த கதை தான் இங்கேயும் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனே தெரியல. நான் பார்க்க கூடாது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, அண்ணி என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமா விக்கல் வந்துட்டே இருக்கு. அந்த தண்ணி பாட்டில கொஞ்சம் கொடுங்களேன். அண்ணி உங்களை தான் கேக்குறேன், சீக்கிரம் தண்ணி பாட்டில கொடுங்களேன். ரொம்ப வைக்குது அண்ணி, கண்ணு வெளியே வந்துரும் போல இருக்கு. கொடுங்க. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் என்ன கேட்டேன்? விக்கல் இருக்குது, அந்த தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்கணும் தானே கேட்டேன். அதுக்கு கோவப்பட்டு இப்படி மைதா தலையை கவுத்துட்டு போயிட்டாங்களே. இனிமே யாரு என்ன கேட்டாலும் நல்லா யோசனை பண்ணி தான் கேட்கற போல இருக்கு. ஒருத்தர் தண்ணி கேட்டா இப்படிதான் மாவு எடுத்து மூஞ்சில் அடிச்சுட்டு போவாங்களா? இந்த வீட்டுல யாரு எப்ப என்ன நிலைமையில இருக்காங்கன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டி நம்மளை வச்சு வழிக்கு விடுறதுக்காக டெஸ்ட் பண்ணாங்க. நீங்க ஒரு தண்ணி கேட்ட பாவத்துக்கு மைதா மாவு எடுத்து தள்ள அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ? விக்கல் நிக்கிறதுக்கு பாரதி அண்ணி ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ? இருந்தா இருக்கலாம். ஆனா அதுக்காக இப்படியா? அங்க யாரோ ரொம்ப பயங்கரமா கோவப்படுத்திருக்காங்க. அந்த கோவத்தை அவங்க மேல காட்ட முடியாம தான் இப்படி மைதா மாவு எடுத்து என் தலையில அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. யாரா இருக்கும்? கடவுளே, அது யாரா இருந்தாலும் என் கண்ணுல காத்தப்பா. ஐயோ பாட்டி பாட்டி, நான் தான் உங்க தவக்கல. டேய், இது என்னடா கோலம்? மார்கழி மாசத்து கோலம். மாவு வைக்கிற விலைவாசியில இப்படி கொட்டிட்டு வந்து நிக்கிற? ஆமா, எனக்கு மாவு எடுத்து அப்படியே மூஞ்சி ஃபுல்லா கொட்டிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அட போ பாட்டி, அன்னி கோவத்துல நான் தண்ணி கேட்ட பாவத்துக்கு என் மேல மொத்த மைதா மாவே கொட்டிட்டாங்க தெரியுமா? அது சரி, நல்ல வேளை நாங்க தப்பிச்சிட்டோம். நீ அவகிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அவ எல்லார் மேல இப்படித்தான் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. போ, வேற யாராவது பார்த்து பயப்படுறதுக்குள்ள முகத்தை கழுவிட்டு வா. பேய் மாதிரி நடு வீட்டுல வந்து நிக்கிறான். போடா. மாவு விக்கிற வேலையில இவ வேற. ஆதி, ஆதி. என்ன சொன்னதனி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அதை ஏன் கேக்குறீங்க ஆதி? காலையில மித்ரா ஸ்லிப் ஆகி விழுந்ததுல அவ முதுகு சுளுக்கு பிடிச்சிருச்சு. அவளால அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய கூட முடியல. ரொம்ப பெயின்ல கஷ்டப்படுறா. அதனால உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கார் எடுங்க, நான் போய் மித்ராவை கூட்டிட்டு வரேன். சுளுக்குக்கு ஆஸ்பத்திரி போவீங்களா? நல்ல கதையா போச்சு. இப்படி சுளுக்குக்கு ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அப்புறம் அந்த எலும்ப காண இந்த எலும்ப காணன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருவாங்க. இந்த மாதிரி சுளுக்குகள்லாம் நாட்டு வைத்தியம் கை வைத்தியம் தான் ஒர்க் அவுட் ஆகும். என்ன சொல்ற? சுளுக்குக்கு நாட்டு வைத்தியமா? சரி, அப்படியே இருந்தாலும் இந்த சிட்டில அந்த மாதிரி எங்கேயோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க.
அவங்கள தேடி கண்டுபிடிச்சு போற வரைக்கும் மித்ரா எப்படி வலி தாங்குவா? அவ ரொம்ப பெயின்ல அவதிப்பட்டுட்டு இருக்கா. அதுவும் இந்த நேரத்துல எங்க போய் தேடுறது? அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் சரியா வரும்னு எப்படி தெரியும்? என்ன நந்தினி மேடம் இப்படி கேக்குறீங்க? சுளுக்கு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. எந்த இடத்துல சுளுக்கு பிடிச்சிருக்கோ அங்க எண்ணெயை ஊத்தி சரக்கு சரக்கு சரக்குன்னு நீ விட்டா சுளுக்கு பறந்து போயிட போகுது. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்ற வைத்தியம் எல்லாம் ஆஸ்பத்திரி இல்லாத காலத்துல வேணா சரியா வரும். ஆனா இப்போ இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அது மட்டும் இல்லாம சுளுக்கு பிடிச்ச இடத்துல எண்ணெயை வச்சு தேய்ச்சா அது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் ஆயிடும். சின்னதா இருக்கிற விஷயம் பெருசா போய் முடிஞ்சிடும். நீங்க ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நந்தினி மேடம்? எங்க ஊர்ல கபடி விளையாடி கக்கத்துல சுளுக்கு பிடிச்ச சின்ன பயலுகள்ல இருந்து வயசான கிழவிக வரைக்கும் சுளுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு சுஜுபி மேட்ரு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மேடம். அது வந்து எனக்கு தெரியும் தான். ஆனா என்ன விட எங்க ஆதியனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட். அவர் என்ன விட நல்லா சுளுக்கெடுப்பாரு. பாரதி இன்டு ஆங்கிரி பேர்ட் மோட். இப்ப நான் மித்ராவுக்கு சுளுக்கெடுக்க போறத சொல்ல போறேன். உன் கோபத்தை நான் பார்க்க போறேன். ஆமா நந்தினி, எனக்கு நல்ல சுளுக்கெடுக்க தெரியும். நிஜமா தான் சொல்றீங்களா ஆதி? அதான் அண்ணன் தெரியும்னு சொல்லிட்டாருல மேடம். அப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம்? ரொம்ப நல்லதா போச்சு. அப்பனா சீக்கிரமா வாங்க ஆதி. அங்க மித்ரா பெயின்ல ரொம்ப கஷ்டப்படுறா. ஓகே நந்தினி மேடம், சுளுக்கு எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏதாவது தப்பா போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நடக்க முடியாம கூட போயிடும். பாட்டி, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணனு கேள்வி வேற. இங்க பாருமா, இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நேரடியா நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. காலையில என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? உங்களை கேள்வி கேட்டா மறுபடியும் என்னையே திருப்பி கேள்வி கேக்குறீங்கல்ல? காலையில எண்ணெயில கால் வச்சு மித்ரா வழுக்கி ஆதி மேல விழுந்தால? ஆமா, அதுக்கு ஏன் மேல ஏன் கோபப்படுற? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பாட்டி, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. வேணுனே கீழே விழ வைக்க தானே என்னை அங்க ஊத்தி வச்சீங்க. ஆ? எனக்கு எல்லாம் தெரியும். என்னம்மா சொல்ற? நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. நீ பாட்டுக்கு அநியாயமா என் மேல பழி போடுற. போதும் பாட்டி, இதுக்கு மேலேயும் என்கிட்ட சமாளிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க மித்ராவை கீழே விழ வைக்க எண்ணெயை ஊத்தி வச்சது எனக்கு தெரியும்.